ஹாய் ஃபேம், இந்த வீடியோல பிக் பாஸ்னால நம்ம உடம்புக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்னு பார்ப்போம். வெல்கம் டு தி வேர்ல்ட்ஸ் பிகெஸ்ட் ஹாஸ்பிடல் வார்ட் கால்ட் பிக் பாஸ் ஹவுஸ். இங்க எல்லாரும் அடிச்சுக்குவாங்க, கத்துவாங்க, அழுவாங்க, ஓவர் ஆக்டிங் கூட பண்ணுவாங்க. ஆனா இத பாக்குற நாம ஒரு டாக்டர் மாதிரி உட்கார்ந்து அந்த எமோஷன்ஸை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கிட்டு இருப்போம். நாம பொதுவா என்ன சொல்லுவோம்? அதெல்லாம் கண்டஸ்டன்ஸ் டா, ஜஸ்ட் டைம் பாஸ்க்காக பாக்குறேன்டா. ஆனா நிஜத்துல உங்க மூளை தான் ரியல் கண்டஸ்டன்ட். சரி வாங்க ஃபேம், இந்த பிக் பாஸ் டிராமாவை பாக்குறதால உங்க உடம்பு, மூளை, அப்புறம் உங்க எமோஷன்ஸ் எவ்வளவு நல்லா வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். அந்த ஷோல யாராவது ஒருத்தர் நீ என்னடா சொல்ற அப்படின்னு கத்துறாங்கன்னு வைங்களேன், உங்க அமிக்டலா, அமித்ஷா இல்லைங்க, அமிக்டலா உங்க மூளையோட எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ற இடம். இது போலீஸ் சைரன் அடிக்கிற மாதிரி அலற ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம உடம்பு கார்டிசால் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும். நம்ம வேற வெச்ச கண்ணை வாங்காம பாப்போமா? அப்போ நம்ம உடம்பு என்ன யோசிக்கணும்னா, அட சண்டை நடக்குதா? அப்போ ஹார்ட்டோடைய துடிப்பையும் பிபியையும் அப்படியே ஏத்திரும். நம்ம ஏதோ அட இது ஷோ தானே அப்படின்னு பாப்போம். ஆனா உங்க நரம்பு கவலைக்கான ஆடிஷன்ல பங்கெடுத்துக்கிட்டு இருக்கோம். இது உடம்புக்கு எந்த அளவுக்கு நல்லதுன்னா, நீங்க இந்த ஷோவை கண்டினியூஸா பார்க்க நீங்களே பிக் பாஸ் மூடுக்கு போயிடுவீங்க. அப்புறம் ரியல் லைஃப்லயே அதை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்க மனைவி உங்களை என்னங்க அப்படின்னு கூப்பிட்டா என்ன டாஸ்கா இருக்கும் அப்படிங்கிற லெவலுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த ஷோல ஒரு கண்டஸ்டன்ட் அழுவான், இன்னொருத்தன் ஏமாத்துவான், இன்னொருத்தன் அடிப்பான், இன்னொருத்தன் கட்டி பிடிப்பான். இதெல்லாம் பார்த்து உங்க எமோஷன்ஸ் சென்னை வானிலை மாதிரி ஏறி இறங்கிக்கிட்டே இருக்கும். அப்போ உங்க உடம்புல டோபமைன், அதாவது இத ஃபீல் குட் ஹார்மோன் சொல்லுவோம். இப்ப நம்ம ஒரு ஜங்க் ஃபுட் சாப்பிடும் போதோ இல்ல ஒரு இன்ஸ்டால நம்மளுக்கு பிடிச்ச ரீல்ஸ் லைக் பண்ணும்போது அப்படியே மனசுல ஒரு சந்தோஷம் கிடைக்கும் தெரியுங்களா? அதை இந்த ஹார்மோன் தான் ரிலீஸ் பண்ணும். இப்படி எமோஷன்ஸ் மாறி வரும்போது நம்ம உடம்பே கன்ஃபியூஸ் ஆயிடும். சிம்பிளா சொல்லணும்னா பிக் பாஸ் ஒரு எமோஷனல் ஜங்க் ஃபுட். பார்க்க நல்லா டேஸ்டியா இருக்குங்க, ஆனா முடியும் போது தியேட்டர்ல இன்ட்ரெஸ்டா படம் பார்த்துக்கிட்டே பாப்கார்ன் சாப்பிடுவோம்ல, அப்போ திடீர்னு அந்த பாப்கார்ன் டப்பா காலி ஆயிடுச்சுன்னா நமக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். அந்த மாதிரி ஆயிடுங்க. நம்ம வேற இந்த ஷோவை ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டே ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இப்படியே உடம்ப அசைக்காம ஒரே இடத்துல உட்காந்து பாக்குறதால ஒரே ஒரு நல்ல விஷயம் நடக்குங்க. அதாவது உங்க வயிறு நல்லா முன்னோக்கி வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி தூக்கம் பின்னோக்கி போய்கிட்டே இருக்கும். டிவிலயோ இல்ல போன்லயோ, ஏன் பகல்லையோ இல்ல நைட்லயோ இந்த ஷோவை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுல இருந்து வர லைட்டு உங்க மெலட்டோனின், அதாவது தூக்கம் வர்றதுக்கான ஹார்மோன், அந்த தூக்க ஹார்மோனை டிஸ்டர்ப் பண்ணும். சோ அதனால லேட்டா படுப்பீங்க, காலையில டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க. கேட்டா ஒரே ஆபீஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவீங்க. நீ என்னடா பெரிய பருப்பு மாதிரி பேசிட்டு இருக்க, எல்லாம் உங்களுக்கு தெரியும், மூடிட்டும் வேலையை பாடுறா அப்படின்னு திட்டுறீங்கன்னு தெரியுது. பரவாயில்லைங்க, சொல்றது என் கடமைன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் பிக் பாஸ் பார்க்கும்போது ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபேம், நீங்க கண்டஸ்டன்ட்டுக்கு மட்டும் ஓட் பண்ணல, நீங்க உங்க பீஸ் ஆஃப் மைண்டையே எவிக்ஷனை நோக்கி நாமினேட் செய்றீங்க. அதனால ஷோ நடத்துறவங்களுக்கு டிஆர்பி, உங்களுக்கு பிபி. பிக் பாஸ் டிராமாவை வாட்ச் பண்ணி தயவு செஞ்சு டிராமாவுக்கு போயிடாதீங்க. சோ பிக் பாஸ் சுவிட்ச் ஆஃப் பண்ணி உங்க மூளையை சுவிட்ச் ஆன் பண்ணுங்க. நன்றி.